இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்கள் வெளியாகி தமிழ் சினிமாவில் இருக்குது. சில பெரிய பட்ஜெட் படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாமல் தவித்த நிலைமையும் தமிழ் ரசிகர்கள் கண்டாவே கண்டிருக்கிறாங்க. ஏஜிஎஸ் தயாரிப்பில் வெளியான கோட் திரைப்படம் முதல் டிமாண்டி காலனி திரைப்படம் 10 இடங்களை பிடிச்சிருக்கிற பட்டியலை ஏஜிஎஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்குது. இதில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், சூர்யா, தனுஷ், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் ஏகப்பட்ட முன்னணி நடிகர்களோட படங்கள் இந்த ஆண்டு தமிழ் சினிமாவில் லைன் கட்டி வெளியாகிருக்குது. ஆனால் தல அஜித்குமார், சிம்பு அவர்களோட படங்கள் மட்டும் இந்த வருஷம் வெளியாகவே இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சில மலையாள படங்களும் தமிழ்நாட்டில் பாக்ஸ் ஆஃபீஸில் சக்கவோடு போட்டிருக்குது. 1600 கோடி வசூல் செய்த புஷ்பா 2 படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் செஞ்சாலும் அந்த படத்தை கோலிவுட் ரசிகர்கள் கொஞ்சம் கூட மதிக்கலைங்கிறது இவங்க வெளியிட்டிருக்கிற டாப் 10 பட்டியலை பார்த்தாலே தெரியுது. சரி வாங்க, இப்போ நம்ம அவங்க வெளியிட்டிருக்கிற டாப் 10 பட்டியலை பற்றி பார்க்கலாம். அவங்க வெளியிட்டிருக்கிற 10ஆம் இடத்துல இருக்குது டிமாண்டி காலனி 2 திரைப்படம். கோப்ரா படத்தோட தோல்விக்கு பிறகு அஜய் ஞானமுத்து மீண்டும் அருள்நிதியை வைத்து டிமாண்டி காலனி 2 படத்தை இயக்கலாம்னு சொல்லி அவர் பண்ணியிருக்கிறாரு. அது 2வது பாகத்தை எடுத்து ரசிகர்களை பயன்படுத்தியிருக்காருன்னே சொல்லலாம். இந்த ஆண்டு பிரியா பவானி சங்கர் நடிப்பில் வெளியான ரத்தனம், இந்தியன் 2 படங்கள்லாம் சொதப்பினாலுமே டிமாண்டி காலனி 2 திரைப்படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாகவே அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஏஜிஎஸோட தியேட்டரில் அதிக வசூலை ஈட்டி 10வது இடத்தை இந்த ஆண்டு இந்த படம் பிடிச்சிருக்குது. அடுத்து 9வது இடத்துல இந்த வருஷத்து துவக்கத்திலே பொங்கல் அன்னைக்கு தனுஷோடைய கேப்டன் மில்லர் மற்றும் சிவகார்த்திகேயனுடைய அயலான் உள்ளிட்ட படங்கள் வெளியாகின. இதில் ஏஜிஎஸ் தியேட்டரில் அதிக வசூலை ஈட்டிய அயலான் திரைப்படம் 9வது இடத்துல இடம் பிடிச்சிருக்குது. ரவிக்குமாரோடைய இயக்கத்தில் ஏலியன் படமாக வெளியான இந்த திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் ஜோடியாக ரகுல் பிரீத் சிங் நடித்திருந்தார். ஏலியனுக்கு சித்தார்த் அவர்கள் குரல் கொடுத்திருந்தார்னு சொன்னாங்க. அடுத்து 8வது இடத்துல நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் இந்த ஆண்டு வெளியான மகாராஜா திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டென்ட் மற்றும் கலெக்ஷன் படமாகவே அமைஞ்சிச்சு. ஏஜிஎஸ் தியேட்டரில் 8வது இடத்தை விஜய் சேதுபதி மகாராஜா பிடிச்சிருக்குது. நட்டி நட்ராஜ், அனுகா காஸ்கப், அபிராமி, மம்தா மமதாஸ், பிக் பாஸ், சாஞ்சனா, சிங்கம்புலி உள்ளிட்ட பலர் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினாலே இந்த படம் ஒரு பெரிய வெற்றிக்கு உறுதுணையாச்சு. 7வது இடத்துல சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன், சித்தார்த், ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், பாபி சின்ஹா, எஸ்.ஏ. சூர்யா, சமுத்திரக்கனி உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான இந்தியன் 2 திரைப்படம் இருந்திருக்குது. கடுமையான ட்ரோல் செய்யப்பட்டு வசூலில் சொதப்பினாலும் ஏஜிஎஸ் சினிமாஸில் 7வது இடத்த இந்தியன் 2 பிடிச்சிருக்குது. அடுத்து 6வது இடத்துல தனுஷ் அவர்களை இயக்கி நடித்து ஏஆர் ரஹ்மான் இசையில் இந்த ஆண்டு வெளியான ராயன் திரைப்படம் 6வது இடத்தை பிடிச்சிருக்குது. எஸ்.ஏ. சூர்யா, பிரகாஷ்ராஜ், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், அபர்ணா பாலமுரளி, வரலட்சுமி சரத்குமார் மற்றும் துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலர் நடித்த இந்த திரைப்படத்துக்கு ஒரு ராவண ஆக்ஷன் படமாக வெளியாகி வெற்றியடைந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 5வது இடத்துல அரண்மனை 4 இந்த திரைப்படம் இடம் பிடிச்சிருக்குது. சுந்தர்சி இயக்கி நடித்து அரண்மனை 4 திரைப்படம் இந்த ஆண்டு அதிரி புதிரி ஹிட் அடிச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு வெளியான முதல் 100 கோடி திரைப்படமும் அரண்மனை 4 தான். தமனா, ராஷி கண்ணா, யோகி பாபு, சந்தா பிரதாப் உள்ளிட்ட பலர் நடித்த இந்த படத்தில் அரண்மனை 3 ஃப்ளாப்பாக இருந்த நிலையில் அரண்மனை 4 படத்தை ஒரு பெரிய கம்பேக்காக சுந்தர்சிக்கு அமைஞ்சதுன்னே சொல்லலாம். அடுத்து ஏஜிஎஸ் நிறுவனத்தில் 4வது இடத்துல பிடிச்சிருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் திரைப்படம் இந்த ஆண்டு ஏஜிஎஸ் சினிமாஸில் டாப் 10 பட்டியலில் 4வது இடத்தை பிடிச்சிருக்குது. தாசே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் பாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன் என்னும் பல நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தை நடிச்சிருந்தாங்க. நல்ல கருத்துள்ள படமாக அமைஞ்ச இந்த திரைப்படம் ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்ததுன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம டாப் 10 இதில் 3வது இடத்துல மலையாள படமான மஞ்சுமல் பாய்ஸ் பிடிச்சிருக்குது. திரைப்படம் கேரளாவோட தமிழ்நாட்டில் செம்ம சூப்பரான ஒரு வசூல் வேட்டையை நடந்துச்சுன்னே சொன்னாங்க. ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு அதிக லாபத்தை பெற்று தந்த இந்த திரைப்படம் 3வது இடத்தை பிடிச்சிருக்குது. குணா படத்தோட கண்மணி அன்போடு காதலும் பாடல் மீண்டும் ரசிகர்களை ஒரு கூம்ஸ் பம்ப்ஸ் ஆக்கியதுன்னே சொல்லலாம். அடுத்து 2வது இடத்துல கமல்ஹாசனுடைய தயாரிப்பில் ராஜ்குமார் பரிஷாம் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிப்பில் வெளியாகி 350 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு சாதனை படைச்ச அமரன் திரைப்படம் டாப் 10 பட்டியலில் 2வது இடத்தை பிடிச்சி மாஸ் காட்டியிருக்குது. துப்பாக்கியை சூப்பராக பிடிச்சி சிவகார்த்திகேயன் மாஸ் காட்டி பாக்ஸ் ஆஃபீஸ் மன்னனாகவே மாறிட்டார். அடுத்து 1வது இடத்துல ஏஜிஎஸ் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஜெயராம், ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, ரைலா, பிரேம்ஜி உள்ளிட்ட பல நடிப்பில் வெளியான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கிட்டத்தட்ட 450 கோடிக்கும் மேலே அதிகமாக வசூல் ஈட்டிய நிலையில் ஏஜிஎஸ் சினிமாஸில் நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்குது. அதுபோக கங்குவா, வாழை, லப்பர் பந்து, புஷ்பா 2 உள்ளிட்ட படம் ஏஜிஎஸ் டாப் 10 இடம் பிடிக்கலைங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவலுக்கு சகானா சூரிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.